தர்மங்கள் அதர்மங்களாகவும் நீதிகள் அநீதிகளாகவும் காட்சியளிக்கின்றன. நான் 1 மணி நேரம் இந்தியாவின் சர்வாதிகாரியாக நியமிக்கப்பட்டால் முதல் வேலை மதுவை ஒழிப்பதாகத்தான் இருக்கும் என்றார் அண்ணல் காந்தியடிகள். இந்தியாவில் முதலாக சேலம் மாவட்டத்தில் மது விலக்கை அமல் நடத்திய பெருமைக்குரியவர் மூதறிஞர் ராஜாஜி. மதுவை ஒழிப்பதன் அடையாளமாக தனக்கு சொந்தமான ஒரு தென்னந்தோப்பையே தரைமட்டமாக்கினார் தந்தை பெரியார். கண்ணீர் வடிக்கும் குடும்பங்களின் கண்ணீரை துடைத்திட மதுவை எதிர்த்தவர் அறுவை தலைவர் காமராஜர். மது விலக்கை நீக்குவதன் மூலம் கிடைத்திடும் வருமானத்தை விட தாய்மார்களின் மகிழ்ச்சியும் குழந்தைகளின் சிரிப்பும் பாட்டாளி வர்க்கத்தின் நலமும் தான் தமிழக அரசுக்கு முக்கியமென முடிவெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மதுவை எதிர்த்து கள்ளுண்ணாமை என்ற அதிகாரத்தில் 10 பாடல்களை பாடினார் திருவள்ளுவர். கொலை, களவு, கற்பழிப்பு, சாலை விபத்து, சாலை ஓரத்து சண்டை, குடும்பத் தகராறு, வறுமை, வாட்டம், பசி, பஞ்சம், இப்படி மதுவினால் ஏற்படும் கொடுமைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளம் ஏராளம். பாம்பும் வாட்டிலும் ஒன்றுதான். இது கடித்தால் உடனே உயிர் போகும், அது குடித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகும். மது மனிதனை குடித்து விடுகிறது என்ற ஒரே காரணத்தால் தமிழக அரசு புதிய தடுப்புச் சுவர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. மதுவின் கொடுமைகளை விளக்கும் சித்திரத்தை துவக்கி வைக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் வருகிறார். நவரச நாயகன் தேங்காய் சீனிவாசனும் இயக்குனர் கடலூர் புருஷோத்தமனும் வரவேற்கின்றார்கள். இந்த விழாவில் நான் பொறுப்பேற்று குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பினை எனக்கு அரியதொரு நல்வாய்ப்பாக அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த முயற்சியில் ஈடுபட்ட துணிகளையும் வாழ்வாங்க வாழ என் நன்மை இறங்கி இவர்கள் வெற்றி அடைவதோடு மட்டுமல்லாமல் இந்திய பேரரசினுடைய அந்த பயிற்சியும் அவர்கள் பெற வேண்டும் என்பது நோக்கம் ஆசை என்று கூறி என்கிட்ட பந்தயம் கட்டினவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க. அதுக்காக என் மேல சக்கரை தேத்துறமா? பிரேக் பிடிக்கல, நான் என்ன செய்யணும்? அம்மா பாருங்கம்மா. பிரேக் பிடிக்கலன்னு அவன் என்ன செய்வான்? நீ குடுக்கிற செல்லம் தான் தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான். செல்ல புள்ளையா இருந்தாலும் நான் நல்ல புள்ள, படிப்பு விஷயத்துல கெட்டிக்கார புள்ள. பாத்தியா கணக்குல 100க்கு 100. டீச்சருக்கு எடுபடி வேலை செஞ்சிருப்பேன், போட்டிருப்பாங்க. அந்த காக்கா பிடிக்கிற வேலையெல்லாம் எங்க டீச்சர் நடக்காது. சரியா படி எழுதி இருந்தாலும் கையெழுத்து நல்லா இல்லைன்னா மார்க்க குறைச்சிருவாங்க. என்னம்மா சொல்ற? சரி சரி, அதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போ. ஏண்டி, அவன் என்ன உனக்கு எதிரியா? எதிரி இல்லம்மா, நான் எதிர்கட்சி. நீயும் செல்லம் கொடுக்கற, அப்பாவும் செல்லம் கொடுக்கறாரு. யாராவது ஒருத்தர் குத்தம் சொன்னாதான் அவன் ஒழுங்கா படிப்பான். என்னம்மா யோசிக்கிற? இல்ல, நீ என் வயித்துல பிறந்த பொண்ணுதானான்னு யோசிக்கிறேன். ஜவான் 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 ஜவான், come on, வா வா வா. அம்மா, அப்பா சம்பளம் வாங்கி எனக்கு ஜாமெட்ரி பாஸ் வாங்கிட்டு வரதா சொன்னாரு. எனக்கும் எல்லா கலர்லயும் நூல் வாங்கிட்டு வரதா சொன்னாரு. வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காருல, சும்மா இருங்க.
இந்நேரம் ஆலசங்கு ஊதும். எனக்கு நூல் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே வேகமா வந்துகிட்டு இருப்பாரு. இல்ல, எனக்கு ஜாமெட்ரி பாஸ் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருப்பாரு. கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு. அப்புறம் பரஞ்சோதி, அதுக்கப்புறம் டீச்சர் அம்மா வீட்டுல வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடியில இருந்து மறுக்குழந்து வரைக்கும் வாங்கிக்கிட்டு இந்நேரம் நம்ம தெருவுக்கு வந்திருப்பாரு. அவருக்குன்னு தனி மதிப்பும் மரியாதையும் நம்ம தெருவுல நட. சில பேரு நம்ம అప్పాவை பார்த்து பொறாம కూడా పడువాங்கమ్మా. అక్కడ చూడండి, ఇంత బాగా పోతారు, ఇంటికి అన్ని తీసుకుని పోతారు, నువ్వు ఉంటావే కోతి. இந்நேரம் அப்பா வீட்டு வாசலுக்கே வந்திருப்பாரு. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. இங்கதான் இருக்கேன். என்ன ராஜேஸ்வரி சிரிச்சுக்கிட்டே நிக்கிற? இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்களேன்னு தான் சிரிச்சேன். சரி, நீ சொன்னபடி மளிகை சாமான் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. மஞ்சப்பொடியில இருந்து மறிக்குழந்து வரைக்கும் சரியாதான் வாங்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, சில்லற கடல இருந்து சரி சேமிப்பு வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்டா கட்டிட்ட. உன் கடன் ஒண்ணுதான் பாக்கி. என் கடனா? நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பெரிய கடங்காரியா இருக்க. ஆமா, வீட்டுக்காரிங்க எல்லாம் கடங்காரிய போல பணம் கேட்காம இருந்தா பெரும்பாரியான ஆம்பளைங்க எல்லாம் ஊதாரியா போயிருப்பாங்க. நான் அந்த மாதிரி போக மாட்டேன். இந்தாங்க சம்பளம், சரியா இருக்கா பாத்துங்க. ஏங்க குறைஞ்சா கேப்பீங்க, கூட இருக்குது கம்முன்னு போறீங்க. கூட என்ன கூட கிடக்குது இருக்குது. ஓவர் டைம் பண்ண தான் தெரியும். அதையும் கொஞ்சம் குறையுதேன்னு பாக்குறேன். எங்கடி போற? என்னங்க இன்னைக்கு ஒண்ணு விடுறதா இல்ல. மல்லிப்பூ மறிக்கொழுந்தும் ஒன்னா வச்சா ஜமாய்க்கும் வாசனை. திரும்ப பசங்க பார்க்க போறாங்க, சீக்கிரமா வைங்க. நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பாக்குறேன், சீக்கிரங்க சீக்கிரங்கன்னு அவசரமே தான் உனக்கு. சீக்கிரமா குளிக்க வாங்க, வெந்நீர் கொதிக்குது. ஆமா, வெந்நீர் மட்டுமா கொதிக்குது? பாவி கண்ணு, பார்ப்பா கண்ணு, ஊரு கண்ணு, வரமுறை கண்ணு, உத்தாறு கண்ணு, பெத்தாறு கண்ணு, பாம்பு கண்ணு, பண்டு கண்ணு, எல்லாரு கண்ணு புடுங்கி வாய்ப்புல போட. அக்கா, வாடா. இதுல தித்திப்பு, இதுல மல்லிகைப்பூ. அக்கா முகத்துல சிரிப்பு, அப்பா முகத்துல தவிப்பு. மாமா, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? உனக்கு என்ன கல்யாண நாளா? அக்கா, உன் பொண்ணு சுண்டு வரல கூட தொட விட மாட்டேங்கிற. என்னடா எனக்கு சீக்கிரமா வந்துட்ட? அதுதான் எனக்கு பயமா இருக்கு. டேய், உங்க அக்காவை சினிமா கூட்டிட்டு போயிடாத. எங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு கல்யாணம் ஆன நாள். சினிமா என்னதும் நான் என்னமோ ரெக்க கட்டிட்டு பறக்கிற மாதிரில சொல்றீங்க. நீ பறந்தா பரவாயில்ல, என்னை விட்டுட்டு பறந்தா கெட்ட கோவம் வரும். மாமா, இன்னைக்கு எங்க மந்தத்துக்கு மணிவண்ணன் வராரு. அக்கா, சீக்கிரமா சாப்பாடு போட. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா போட முடியாது, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாங்க. நான் என்ன மாட்டேன் நான் சொல்றேன். நாங்களே நான் முடியாது நான் சொல்றோம். அதானே, வாங்க வாங்க. என்ன ராஜேஸ்வரி, தங்கு ஊத போது நீ இப்பதான் இட்லி ஊத்திட்டு இருக்க. துளசி, சட்டி ஆச்சாச்சா? அன்பு, சைக்கிள் ரெடியா? அப்பா ரெடி. ராஜேஸ்வரி, சட்டை எடுத்து வச்சியே போனது வந்ததெல்லாம் பாத்தியா? நீ அவசரத்துல துவைக்கிறதும் போதும், பட்டன் அந்து போறதும் போதும். பட்டு பட்டுன்னு அப்படியே இருந்தால்தான் அதுக்கு பட்டன் பேரு வச்சாங்க. கொஞ்சம் இருங்க, ஒரு நொடியில தைச்சு கொடுக்குறேன். ஓஹோ, நீங்களா பழமொழி பேசிக்கிறதா? சீக்கிரம் வா ராஜேஸ்வரி. நீ கோக்கறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருமே. அப்படி கொடு. அடடா, சீக்கிரமா கோர்த்துறீங்களா? திடமான உடம்பும் தடுமாற்றம் இல்லாத பார்வையும் இருந்தா வினாடியில கோக்கலாம். நீங்க தான் மெச்சிக்கணும். கை கட்டுங்க. என்னங்க, இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது என்ன குழந்தை புரிஞ்சுது? இன்னைக்கு வரும்போது ராஜேஸ்வரி, சங்கு சங்கு பிடிச்சிருச்சு. காலையில ஏதாவது கேட்கலான்னு கிட்ட வந்தா சங்கு சங்குன்னு ஓடுறீங்க. ராத்திரில கேட்க வந்தா தூங்க தூங்குன்னு சொல்றீங்க. இன்னைய ராத்திரி உன்னை நான் தூங்க விட மாட்டேனே. ஏன்? டுமாரோ ஹாலிடே. ஓஹோ. டேய், சைக்கிள் எடு.
அட ஏந்தியா உன் பொண்டாடிக்க போய் என்ன பதில் சொல்றேன் நானு சும்மா பத்து கிடையா இந்த ஆளுக்கு என்னையா? ஆடா வழக்கமா 2 கிளாஸ் போடுவாருங்க நீ 4 கிளாஸ் போட்டாரு அதான் அப்படியே கொஞ்சம் கை கொடுத்தீங்க உங்க வீட்டுல சேர்த்துருவேன். ஒரு கொலகாரனை தொட்டு தூக்கினாலும் தூக்குவனே தவிர இந்த குடிகாரனை தூக்க மாட்டேன். தூக்க மாட்டையா? செங்கடுப்பு வாரா ஒரு பக்கத்துல இருக்க மாட்டானே. கண்டுபிடிச்சிட்டான். ஏய் ரங்கசாமி உன்னை நான் குடிக்க வைக்கல நாகப்பேங்கிற என் பேரை மாத்திக்கிறேன். அந்த ரங்கசாமி ஏன் உன்னை சஸ்பெண்ட் பண்ணா? நான் வேலை பார்க்கும்போது குடிச்சிட்டு ஆடினா நான் ஆடுறத பார்த்து மில்ல ஆடிச்சான், மில்ல ஆடுறத பார்த்துட்டு மேனேஜர் ஆடினாராம், மேனேஜர் ஆட்டத்தை பார்த்துட்டு முதலாளி ஆடினாராம், முதலாளி ஆடுறத பார்த்துட்டு முதலாளி அம்மா ஆடினாங்களா. கடைசி யார் ஆடுறது அதை சொல்லு. கடைசி அந்த உலகமே ஆடிச்சான். பழிக்கு பழி, பாட்டிலுக்கு பாட்டில். அந்த ரங்கசாமியை நான் குடிக்க வைக்கல, என் பேரு நாகப்பன் இல்ல. அன்னை சின்ன விஷயத்துக்கு அப்பா அம்மா வச்ச பேரை மாத்தாதீங்கன்னு. கருப்பியா ஏதுடா இவ்வளவு பண்ணா? ரத்த தானம் கொடுத்தேன். உன் உடம்புல எதுடா ரத்தம்? இது என்ன உடம்புன்னு நினைச்சீங்க? ஈரான் ஈராக்கு நாட்டுல பெட்ரோல் ஊத்து மாதிரி என் உடம்பு எல்லாம் ரத்த ஊத்து, ரத்தம் பொங்கும். இந்த ரத்தமா? அன்பு, ஜவானுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ ஏண்டா சாப்பிடாம அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? அக்கா, ஜவானும் நம்ம வீட்டு புள்ள மாதிரி தானே. நேத்தில இருந்து ஜவான் ஒண்ணுமே சாப்பிடல. அக்கா, நீ ஜவானை பாத்துக்க, நான் போய் வெட்டினரி டாக்டர் வந்துட்டாரான்னு பாத்துட்டு வந்துடுறேன். உழைக்கிறவங்களுக்கு புது துணி கொடுக்கிற வழக்கத்தை எங்க அப்பா ஏற்படுத்தி வச்சாரு. உன் கையாலேயே இவங்க எல்லாருக்கும் கொடுத்திருப்பான். அப்படியே அந்த நீல கலர் புடவையை கொடுங்களேன். அடடே, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பிடிச்ச கலர். உங்களுக்கு எப்படி தெரியும்? வெள்ளிக்கிழமையான மஞ்சளை இழைச்சி முகம் பூரா அப்பிப்பிய, அதனாலதான் மஞ்சளை வாங்கிட்டு வந்தேன். ஏன்பா உங்களுக்கு எதுவுமே எடுக்கலையா? டேய், உங்க அம்மாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து நான் எனக்குன்னு துணி எடுத்துக்கிறது இல்லடா. உங்க மாமா தான் எனக்கு எடுத்துன்னு வந்து வருஷம் வருஷம் கொடுப்பான். மாமா, தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அக்கா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அதனாலதான் வருஷா வருஷம் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்குறேன். ஏண்டா கிண்டலா? உன் தம்பி பேசுற நியாயமா இருக்கா? எனக்கு என்ன குறைச்சல்? ஆமா, பெரிய மன்மத. எங்க அப்பா அழகுக்கு என்னமா குறைச்சல்? நானும் பிறந்ததுல இருந்து பாக்குறேன், அப்பா அப்படியே தான் இருக்காரு, அம்மா தான் மாறிக்கிட்டே வராங்க. அவன் பிறந்த உடனே நம்மள பாத்துருக்கான். டேய், அக்காவை பத்தி ஏதாவது பேசுன உனக்கு ஒரு பட்டாசு கூட கொடுக்க மாட்டேன். ஏண்டா டேய், நான் வாங்கி கொடுப்பேன்டா. வாங்கி கொடுங்களேன், கொளுத்தும் போது அணைச்சிருவேனே. இதே மாதிரி இன்னும் 100 வருஷத்துக்கு தீபாவளிக்கு நீ துணி வாங்கி எனக்கு கொடுக்கணும்டா. பட்டாசா? அடி, அடி, அடி. இதுக்கு ஏங்க மத்தாப்புன்னு பேர் வச்சாங்க? உனக்கு கேள்வி கேட்டே பழக்கம், பதில் சொல்ல மாட்டியே. உன் புன்சிரிப்பை பார்த்துதான் இதுக்கு மத்தாப்புன்னு பேர் வச்சாங்க. மத்தாப்பு சிரிச்சா பூ விழும், நீ சிரிச்சா நான் விழுவேன். இந்த சிரிப்பும் சந்தோஷமும் எப்போ நம்ம வாழ்க்கையை நினைச்சிருக்கோம். அதுல என்ன ஒரு சந்தேகம்? மாமா, உங்க அக்காவும் எங்க அப்பாவும் என்ன பேசுறாங்க? அதுவா, எங்க அக்கா சிரிப்பு மத்தாப்புன்னு எங்க அப்பா வர்ணிக்கிறாரு. அம்மா மத்தாப்பா இருந்தா பொண்ணு ஒண்ணு பூச்சி வெடி. ஊசி விடியா? நீ ஒன்னியா ஒயிலா இருக்கியா, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஆனா
ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ யானை வழியா மாறிடக்கூடாது. ஏப்பா சாமிதாசா, இப்படி சாராயத்தை குடிச்சிட்டு சைக்கிள்ல தடுமாறிட்டு போறியே, இது உனக்கே நல்லா இருக்க? சைக்கிள்ல போறேன், கார்ல போறேன், வேலை பார்த்து போங்க. ஏய், அந்த பக்கம் போகாத, போலீஸ் பிடிச்சுக்க போகுது. சாராயம் குடிச்ச சாமிதாசனுடைய நிலைமை யாருக்குமே ஏற்படும். கள்ளச்சாராயம் குடிக்கிறவன் காரணம் கேட்டா என்ன சொல்றா தெரியுமா? காலையில இருந்து கண்ணு பண்ண சுமந்து உழைக்கிறோம், தாஜான அறுப்பு தீர குடிக்கிறோம்னு சொல்றாங்க. இது அறுப்பு மருந்து இல்ல, ஆளை அழிக்கிற மருந்து. இந்த உண்மையை ஜனங்களுக்கு நாம தான் புரியும்படியா சொல்லணும். இன்னைக்கு பேப்பர்ல என்ன வந்து தெரியுமா? மதுவினால் ஏற்படும் தீமைகளை பற்றி பிரச்சாரம் செய்யுங்கள், இளைஞர்களுக்கு தமிழக முதல்வர் வேண்டுகோள். என்னம்மா இது? மணி 10 ஆகுது, இன்னும் அப்பாவை காணுமே. அதான் எனக்கு புரியல. சம்பளம் வாங்கினதும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு மல்லிகை சாமானம் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு தானே வருவாரு. ரங்கசாமி, என்ன பேர் வச்சு கூப்பிடுற? வேற ரங்கசாமி, ஆலையில தான் நீ சூப்பர்வைசர், மாலையில நான் தான் சூப்பர்வைசர். அடி முக்கியமான வேலை இல்லாம உங்க அப்பா எங்கேயும் போக மாட்டேன். துளசி, நீ போய் படு, இவனை குடிக்க. எப்படி இருக்கு? அதப்பா இவ்வளவு அருமையா கப்பல் மிதக்கிற மாதிரி இது மிதக்குதே. இத போய் இத்தனை நாள் நான் தெரியாம விட்டு வச்சிருந்தேன். தெரிஞ்சிருந்தா சின்ன வயசுலயே குடிச்சிருப்பேன். நாகப்பா, எனக்கு ஒரே ஒரு கவலை. என்ன? என்ன பெத்த அப்ப இதெல்லாம் கத்து கொடுக்குற, நாகப்ப நீ தான் கத்து கொடுக்குற. நாகப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மகாத்மா காந்தி இதை வெறுத்தாராமே, எதுக்காக? அவருக்கு கத்து கொடுக்க நாகப்பன மாதிரி ஒரு நண்பன் இல்லாம போயிட்டான். அட பாவமே மகாத்மா. என்னக்கா, ஏன் இன்னும் தூங்காம படிச்சிட்டு இருக்க? இன்னும் உங்க மாமா வரலடா. ஒருவேளை ஓவர் டைம் வேலை செய்யறாரு என்னமோ. ஓவர் டைம் வேலை செய்யறதா என்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. சரி சரி, நீ மனசை போட்டு அழட்டிக்காத. மாமா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன். நாகப்பன் வீடு இதுதானே? அவன் குடியாரனாச்சே, எங்கயாவது தண்ணியை போட்டுட்டு சீட்டாடிட்டு இருப்பான், போய் பாருங்க. உன்னை தாப்பா கேக்குறாரு. என்னையா கேக்குறீங்க? இன்னைக்கு கொஞ்சம் அதிகம், அதான். என்ன சொல்றீங்க? 2 மணி ஆயிடுச்சு, தூக்க கலக்க. நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க. சூப்பர்வைசர் ரெங்கசாமி தேடிட்டு வந்திருக்கேன். அவரை இந்நேரம் 7 லோகத்தையும் தாண்டி இருப்பாரு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. இது அவர் வீட்டுல நல்லா குறைஞ்ச விட்டு தூங்குவாருன்னு சொன்னேன். ரெங்கசாமி எங்க அக்கா புருஷன். அப்ப உங்க அக்கா கிட்ட கேளுங்க. கலக்க ரொம்ப ஏறி இருக்கு உங்களுக்கு. நீ இதை கலக்குடா. சின்ன அடிபட்டதுக்கு போய் ரெங்கசாமி சாராயம் குடிச்சாங்கிறது என்னால நம்பவே முடியல. அடி என்னமோ சின்ன காயம் தாண்டா. நான் அடி மேல அடி அடிச்சு ரங்கசாமியை நகர வச்சேன். தம்பி வளைக்கிற மாதிரி வளைச்சேன். இதுக்கெல்லாம் ரங்கசாமி வளைய மாட்டான்னு. அடி மேல அடி அடிச்சா அம்மியும் குடிக்கும். இப்ப பெரிய பெரிய நியாயத்தை சொல்றவன்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தடிக்கு விழுந்தவன் தான். நம்ம இந்தியாவுல எத்தனை பேர் குடிக்கிறாங்க. அவன் வாயில எல்லாம் புனல் வச்சா ஊத்தி விட்டாங்க. இல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தடிக்கு விழுந்தவனுதான். கொஞ்ச நேரம் நீ என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து பேசுன, அவளும் தடிக்கு விழுந்துருவா. அட போப்பா, என்னதான் இருந்தாலும் குடிகார பைய பொண்டாட்டி தானே, தடிக்குத்தான் விடுவா. கருப்பியா, உனக்கு என்ன வாரத்துக்கு 2 சம்பளமா? அதை என்ன கேக்குற? என் பொண்டாட்டி அனுப்பி சம்பாதிச்சேன். எங்கடா? அதுவும் அங்கதான்.
சொன்னா கேளு, 450 ரூபாய்க்கு கொடுத்துடு. அதெல்லாம் முடியாது. 750 ரூபாய்க்கு பைசா குறையாது. என்ன நீ இப்படி அடம் பிடிக்கிற? போனா போது 50 ரூபாய்க்கு மேல போட்டு தரேன். இந்த பாரு, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பிசினஸ் வேற. சும்மா வேணாலும் தரேன். ஆனா 750க்கு குறையாது. இரு, இது வர ஒரு 3 கிளாஸ் ஏத்திட்டு வந்து எல்லாத்தையும் வெட்டி ரகலை பண்ணிடுறேன். அது தப்பு, அது தப்பு. அதெல்லாம் செய்யறது. என்னப்பா உங்களுக்குள்ள தகராறு? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்ன விக்கிற, நீ என்ன வாங்குற? நான் திருப்பதி மலையை விக்கிறேன், இவர் வாங்குறாரு. இதுல ரேட்டு வித்தியாசத்துல லேவாதேவி தகராறு நடக்குது. என்ன தப்பு? என்ன விளையாடுறீங்களா? ஏயா, திருப்பதி மலை விக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குன்னு? அது என் பொண்டாட்டி பேர்ல இல்ல, பட்டா எழுதி வச்சிருக்கேன். நாகப்பா, என்ன உன் சொத்துல வில்லங்க இருக்கு? எனக்கு வாங்கி கொடுத்த லாயர் தெரியல. இதே இடத்துலதான் பத்திரம் 16 எழுதினாரு. பத்திரம் 15 இந்த இடமா? அப்ப வில்லங்க நிச்சயமா வரும். என்னப்பா? சரி நாகப்பா, எனக்கு ஒரு மாதிரி கேரா இருக்குது. வரியா உன் வீட்டுல போய் படுத்துக்கலாம்? என்னப்பா நீ தினமும் குடிச்சிட்டு பொண்டாட்டிக்கு பயந்து என் வீட்லயே வந்து படுத்துக்கிற. என்னைக்காவது நீ உன் வீட்டுக்கு போயிருக்கிறியா? நீ தைரியமா நீ உன் வீட்டுக்கு போ. வணக்கங்க முதலாளி. ஐயே, இப்பதான் புள்ளத்தாச்சி பொண்ணு மாதிரி இருக்கு. என்ன ஜவா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. உன்னை யாராவது அடிச்சாங்களா? உன் பாஷை என்னன்னு எனக்கு தெரியல. அன்பு வருவான், அவன்கிட்ட சொல்லு. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, கதவு திறனே. ஓ, திறந்துதான். என்னடி உலக அதிசயம் மாதிரி பாக்குற? உலகம் பூராவும் குடிக்கிறாங்க, அதனாலதான் நான் குடிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இங்க இந்த புத்தி வந்தது? நல்ல புத்தி வர்றதுக்கு யாரடி கேட்கணும்? அட கடவுளே, வேலை இருக்குன்னு வெளியில தங்கினீங்களே, அது இந்த சாக்கடை குடிக்கிறதுக்கு தானே? சாக்கடை இல்லடி, பூக்கடை. கொஞ்சம் சாராயம் சாப்பிட்டா போதும், மங்களகரமா மல்லிகை பூ வாசனை அடிக்கும். ராஜேஸ்வரி உலகம் ஏன் சுத்துது தெரியுமா? அதுவும் ஃபுல்லா போட்டுருது. ஒருத்தி இழுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, அவளை அடிச்சாவது வரட்டிடலாம். இப்படி குடிய கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது குடும்பத்தையே அழிச்சிட்டு தானே போகும். என்னடி பெரிய தத்துவம் பேசுற? குடி ஒரு குடும்பத்தை கெடுத்ததா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. தரித்திரம் தான் ஒரு குடும்பத்தை கடவுளே, பிடிக்க மாட்டார்னு பெருமையா பேசுவேனே, அதுக்கா இந்த தண்டனை? ஒரு பொண்டாட்டிக்கு எதிரி பெருமை. தன் புருஷன் பிராந்தி குடிப்பாரு, ஒயின் குடிப்பாரு, விஸ்கி குடிப்பாரு, ரம்மு குடிப்பாரு, ஜின்னு குடிப்பாரு, எல்லாம் கலந்தடிப்பாருன்னா உனக்கும் பெருமை, எனக்கும் பெருமை, இந்த நாட்டுக்கே பெருமை. இல்லைங்க, என் புருஷன் அடிப்பாரு அணைப்பாருன்னு சொல்றதுலதான் ஒரு பொண்டாட்டிக்கு பெருமை. குடிப்பாருன்னு சொல்றதுல யாருக்குங்க பெருமை? வேண்டாங்க, இந்த பழக்கம் நம்ம குலதர்மத்துக்கே ஆகாதுங்க. சட்டத்தையும் மீறி சாராயம் குடிக்கிறது நியாயமா? சட்டத்தை மீறி கள்ளச்சாராயம் காய்ச்சறானே, அவனை தடுக்க முடியாத சட்டம் என்னடி சட்டம்? திருடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு, அதையும் மீறி திருடுறான். அதுக்காக திருடுறது தப்பு இல்லைன்னு சட்டம் போட முடியுமா? அப்படித்தான் இருக்கு நீங்க சொல்றதும். தடுப்பு சேவர் தாண்டி குதிக்கிறவன் எந்த காலத்திலயும் எந்த ஆட்சியிலும் இருக்கத்தான் செய்யறான். மேநாட்டுக்காரன் குடிக்கிறான், புதுசு புதுசா கண்டு பிடிக்கிறான். அதனால நீங்களும் குடிக்கணுமா? ஆமாண்டி, குடிப்பே.
மேல் நாட்டுக்காரன் கத்து கொடுத்துட்டு போற பழக்கத்திலேயே சிறந்த பழக்கம் குடி. அதை நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்களை போதைக்கு அடிமையாக நான் விட மாட்டேன். நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் குடித்து கொண்டே இருப்பேன். ஐயோ, வேண்டாங்க, குடிக்காதீங்க. குடிக்கிறது தற்கொலை முயற்சிக்கு சமம். வேண்டாம், வேண்டாங்க. நான் சொல்றது கேளுங்க. அந்த விஷத்தை குடிச்சா உடனே உயிர் போகும். இந்த விஷத்தை குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும். ஆக மொத்தம் ரெண்டுமே விஷம் தான். பிடிக்க மாமா இவ்வளவு படம்